நீதித்துறைக்கு எதிராக நீதித்துறையுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தது அமித்ஷா. ஆனா அமித்ஷாவை கேள்வி கேட்காம அப்படி எப்படி நீங்க உள்நோக்கம் கற்பிக்கலாம்? இது நீதித்துறையுடைய இண்டிபெண்டன்ஸ அவங்களுடைய ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ பாதிக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பின மனசாட்சி உள்ள அந்த 18 ஜட்ஜஸை நோக்கி இவர்கள் விமர்சனம் வைக்கிறார்கள். பாத்தீங்களா? இவங்களுடைய பிரிவினைவாத அரசியல் எந்த அளவுக்கு நீதித்துறையும் செல்லரிச்சிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளையே இவங்களுடைய பிரிவினைவாத அரசியல் எந்த அளவுக்கு போலரைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீதித்துறையில் அவங்க சர்வீஸ்ல இருக்கும் பொழுது எல்லா நீதிபதிகளும் அன்பயஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத தான் நாம எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு சனாதன ஐடியாலஜில ஈடுபாடு இருக்கலாம். இல்ல அதற்கு நேர் எதிரான லெஃப்ட் ஐடியாலஜில அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கலாம். அது வேற. அது அவங்களுடைய பெர்சனல். ஆனா ஒரு நீதிபதியாக இருக்கும் பொழுது இது போன்ற சார்பு நிலைகளை வெளிப்படுத்தாம எந்தவித ஒரு பயசும் இல்லாம தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நாம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு நீதித்துறையில் எந்த அளவுக்கு தலையீடு செய்கிறது அப்படிங்கறது பல விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். 4 ஜட்ஜஸ் 2018ஆம் ஆண்டு வெளிப்படையா பிரஸ் கான்ஃபரன்ஸே குடுத்தாங்க. நீதித்துறையில் அரசாங்கத்துடைய இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது ஜனநாயகத்தை சிதைக்குது. இது எங்க போய் முடிய போகுது தெரியல. எங்களுக்கு பயமா இருக்குன்னு வெளிப்படையா 4 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்த 4 நீதிபதிகள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்தாங்க. அதே மாதிரி நீதிபதிகள் நியமிப்பதிலையும் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு தில்லுமுல்லு வேலை பண்ணுது, எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கறத பல காலகட்டங்கள்ல நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும். இப்ப கூட பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல குஜராத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜுக்கு இவங்க பிரெஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஆனா சீனியாரிட்டி பிரகாரம் அவர் 56வது இடத்துல இருக்கிறாரு. நியாயமா பார்த்தா இது வேற யாருக்கோ போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துல இருக்கக்கூடிய நாகரத்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நீதித்துறையும் இவர்களுடைய பிரிவினவாத அரசியல் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மக்களுக்கு நீதித்துறையின் மீதும் நீதிபதிகள் மீதும் இருக்க நம்பிக்கையை மெல்ல மெல்ல இது சாகடிச்சுட்டு இருக்கு. கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு நீதிபதி வெளிப்படையா சொன்னாரு. பாஜக என்னோட பேச்சுவார்த்தையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தன்னுடைய நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக கேண்டிடேட்டா நிக்கிற அளவுக்கு போனாரு. இப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி நீதிபதிகள் மேலயும் நீதிமன்றங்கள் மேலயும் நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கையை மெல்ல மெல்ல சிதைச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு.